காதல் சிதைக்கும் வலி பார்ட் 3 வலி வளர்ச்சி விடைபெறு. அருண் எடுத்த டிசிஷன் ஓடிப்போவதில்ல, உயிரை கைவிடுவதில்லை, தன்னை மீட்டுக் கொள்வது. புதிய தொடக்கம். அருண் அந்த நாள் காலை அவன் போனை சைலண்ட்ல வைத்தான். கவிதாவை பிளாக் செய்யல, ஆனா தேடவும் இல்லை. ஜிம் ஜாயின் பண்ணான், கோர்சஸ் என்ரோல் பண்ணான். நைட் முழுக்க அழுத நாட்கள் இருந்தாலும் காலை எழுந்தான். அவன் தன்னிடம் சொன்ன வார்த்தை, அவள் போனதால என் வாழ்க்கை போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வலி கொஞ்சம் கொஞ்சமா அவனை வலுவாக்கியது. புரிதல் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அருண் டைரியில எழுதினான், நான் அவளை மட்டும் காதலிக்கல, அவளை இழக்கிற பயத்தையும் காதலிச்சேன். அவனுக்கு புரிந்தது, காதல் என்றால் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. காதல் என்றால் நல்லது வேண்டும்னு நினைப்பது. அந்த உணர்வு அவனை அமைதியாக்கியது. கவிதாவின் உடைச்சல். அதே நேரம் கவிதாவின் வாழ்க்கையும் சுலபமாயில்லை. ஃபிக்ஸ் பண்ணிய மேரேஜ் ப்ரொபோசல் அவளுக்கு பிடிக்கல. அவள் அம்மாவிடம் ஒரே கேள்வி, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை என்னோட உரிமை இல்லையா? அவள் அறையில் அருண் கொடுத்த ஒரு பழைய லெட்டர். அவள் அழுதாள். நான் அவனை காப்பாத்தினேன்னு நினைச்சேன், ஆனா அவனை காயப்படுத்திட்டேன். எதிர்பாராத மெசேஜ். பல மாதங்களுக்கு பிறகு அருண் போன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நோட்டிஃபிகேஷன். அருண், நான் நல்லா இருக்கேன்னு நம்புறேன். நான் உன்னை காயப்படுத்திட்டேன். சாரி சொல்லணும்னு மட்டும். அவன் மெசேஜை பார்த்தான். இதயம் துடிச்சது. ஆனா ரிப்ளை செய்யல. மறுநாள் அவன் ரிப்ளை அனுப்பினான். நான் இப்ப நன்றாக இருக்கேன். நீ உன் லைஃபை தைரியமா வாழு. நான் உன்னை வெறுக்கல, ஆனா பழைய நாம மீண்டும் வரமாட்டும். சென்ட் செய்ததும் அவன் கண்களில் கண்ணீர். அது வலியால இல்லை, விடுதலையால. வளர்ச்சி. காலம் கடந்தது. அருண் ஜாப்ல செட்டில் ஆனான். அவன் சிரிப்பு இப்போ போலி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மச்சான் இப்ப நீ க்ளோ பண்ற. அவன் சிரிச்சான். புரோக்கன் ஹார்ட் பெஸ்ட் டீச்சர்டா. கடைசி சந்திப்பு. ஒரு நாள் காஃபி ஷாப். அருணும் கவிதாவும் எதிரெதிரா நின்றாங்க. சில செகண்ட்ஸ் சைலன்ஸ். கவிதா சொன்னாள், நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. அருண் பதில், நீ போனதால. இருவரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு காதலோட இல்ல, மரியாதையோட. காதலின் உண்மை அர்த்தம். அவர்கள் சேரல, ஆனா உடையவும் இல்லை. ஏனெனில் சில காதல்கள் சேர்வதற்காக இல்லை, வளர்வதற்காக. ஃபைனல் லைன்ஸ். அருண் கடைசியாக டைரியில் எழுதினான், நீ என்